522 தொகுதிகள் தான் இருந்தது. ஒரு தொகுதி மறுவரைக்கு பிறகு 1973 இப்போ இருக்கிற 543 மெயின்டைன். ஒரு நாளைக்கு முன்னாலே அனுப்பிட்டாங்க. அது ஓரிரு நாட்கள் முன்னால. இது வந்து பிஜேபி வந்து செய்தது தவறு தான். அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் கூட சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கல. 2011 மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் எடுத்துக்கிட்டா நமக்கு 9 தொகுதி குறைஞ்சு தான் போகும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 360 சீட்டெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அரசியல். ஆனால் எந்த கட்சிக்கும் பொதுப்படையாக பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லைன்னு தான் நமக்கு தோணுது. அது பிஜேபிக்குமே அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்துருச்சுன்னா அவங்க முன்னாலே செஞ்சுருக்கணும். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மற்றும் தொகுதி மறுவரையறை தோல்வியடைந்துள்ளது. இதை ஒரு புறம் ஆதரித்தும் ஒரு புறம் எதிர்த்தும் வருகின்றனர். இதற்கு பின்னணி அரசியல் குறித்து பேச நம்முடைய அணிந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், இப்போ தேர்தல் ஸ்டார்டிங்கில் பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதலாக இருந்தது. இப்போ கடந்த ஒரு வாரங்களாக பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மாறி இருக்கு. இதை வச்சே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இன்னைக்கு இது அரசியல் செய்கிறது யாரு? இந்த 3 மசோதா, அதாவது ஒரு 2 மசோதா ஒன்று தான். அதாவது எம்பிக்களினுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், இன்னொன்று மகளிர் மசோதா. இவங்க பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பிஜேபி தரப்பில் குற்றம் சாட்டுறார்கள். இல்லை நீங்கள் தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி திமுக காங்கிரஸ் பக்கம் மிக கடுமையாக உரையாடுவதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் பிரச்சாரம் முதல்ல அவர்களுடைய சாதனைகள் அல்லது தேர்தல் வாக்குறுதிகள், இலவச வாக்குறுதிகள், இதையெல்லாம் கடந்து தனிநபர் தாக்குதலை கடந்து இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. முதல்ல இந்த தொகுதி மறுவரை அப்படின்றதுன்னு இப்போது செய்யணுமா அப்படின்னா, ஆமாம் இப்போ செய்யணும். இந்த ஆண்டு செய்யணும். இந்த 2026 ஆண்டு செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு பிறகும் அரசியல் சாசன சட்டம் 131 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தொகுதி மறுவரை செய்து எம்பிக்களினுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும்னு 1971 சொல்லப்பட்டு 1973 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலேயே 4 ஆணையம், அதான் இன்றைய ஆண்டிலிருந்து 4 முறை இந்த மாதிரியான ஆணையம் அமைக்கப்பட்டது. 522 தொகுதிகள் தான் இருந்தது. ஒரு தொகுதி மறுவரைக்கு பிறகு 1973 இப்போ இருக்கிற 543 மெயின்டைன் இப்போ ஆயிட்டு தொகுதிகள் கடைசியாக உருவாயிட்டு. ஆமாம், அப்போ கிட்டத்தட்ட 50-55 கோடி மக்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டு மீண்டும் அதை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இப்போ இயற்கை இப்போ எல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் சொல்வது போல் 1980 நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கான பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டு அதை தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் பின்பற்றி ஒரு அளவு கட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ 2001 மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. அப்படி பார்க்க போனால் நமக்கு தொகுதி எண்ணிக்கை குறையிற மாதிரி ஆகும் பொழுது அப்போது இல்லை இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ என்ன 543 அதையே மெயின்டைன் பண்ணலாம், ஒரு 25 இயர்ஸை நாம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இதுக்கான பில்ஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆண்டு 2026 25 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஏதாவது அதற்கான மாற்று ஏற்பாடு அதை அப்படியே விட முடியாது. இன்னும் மறுவரை செய்து அதை அதிகப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம 130 கோடி சொல்லப்படுகிறது மக்கள் தொகை இருக்குது, 120 கிராஸ் பண்ணிட்டோம், இவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அப்போ இதற்கு ரெப்ரசன்ஸ் பண்ணுற மாதிரியான அளவிற்கு எம்பிக்களை நாம் அதிகப்படுத்தணும். நீங்கள் ரெப்ரசன்ட்ங்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக வெறும் வட மாநிலங்கள் எம்பிஸை மட்டுமே வச்சு ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கலாம், பிரதமர் தேர்ந்தெடுக்கலாம். குடியரசுத் தலைவரை அப்படி செய்ய முடியாது. அது எம்பி, எம்எல்ஏ எல்லாத்தையும் சேர்ந்து தான் செய்யணும். அப்போ அதுக்கான மெஜாரிட்டி என்னவோ அதை தான் செய்ய முடியும். வட மாநிலங்களை மட்டுமே வச்சு டிசைட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம அப்புறமா அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தேவை இருக்குது. அதாவது இந்த காலகட்டத்தில் தொகுதி மறுவரையை செய்யப்பட வேண்டும். அப்போ உமன்ஸ் பில்லு எப்படி வருதுன்னா அது தனி ட்ராக்கில் வருது, இந்த தொகுதி மறுவரை தனி ட்ராக்கில் வருது. உமன்ஸ் பில்லை இந்தியாவில் முதல்ல ராமகிருஷ்ண ஹெக்டே தான். அவர் 84லேயே அவர் ஒரு 20% பெண்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் கொடுக்குறாரு.
நரசிம்மராவ் காலகட்டத்தில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நிறைவேற்ற பிறகு நரசிம்மராவ் காலகட்டத்தில் 1993 33% நிறைவேற்றம் செய்யப்பட்டு எல்லா மாநிலங்களும் பின்பற்றப்படணும் பொழுது அப்போ ஜெயலலிதா இருந்தாங்க. முதல் தேர்தல் கலைஞர் தலைமையில் வந்தது. அதற்கு பிறகு உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஜெயலலிதா தலைமையில் 50% ஆக்கப்பட்டது. இது தனி ட்ராக்கு. இப்போ இது இப்படியே வந்துட்டு இருக்கும்போது வாஜ்பாய் ட்ரை பண்ணார், மன்மோகன் சிங் ட்ரை பண்ணார், 33% கொடுத்துடலான்னு. ஆனால் உண்மையில் என்ன சொன்ன போனால் எந்த கட்சிக்காரர்களுக்கும் இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. வந்து ஒரு பில் வந்து நம்ம பேசுகிறோம், எல்லா கட்சிக்காரர் மார்க்சிஸ்ட் கம்யூனிட்டி கட்சி கூட பேசுகிறாங்க. அவங்க கூட வந்து இதை வந்து அவன் மனசு வரல. ஏன்னா முதல்ல வந்து இப்போ சீமான் ஒன்று செய்கிறாரு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பில் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? 50% நான் இப்போ இடம் கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துட்ருக்காரு. இந்தியாவில் யாரும் செய்யலை ஒரு கட்சி. அவர் வெற்றி பெறாரா, அவருடைய கொள்கை நமக்கு ஏற்புடையதா இல்லையா, அதெல்லாம் அடுத்த விஷயம். அரசியலில் அப்படி செய்யலாம். ஆனால் இந்த 33% இப்போ இது வந்து இது மாதிரி ஒரு ஃபைட்டுக்குள்ளாகுது. 33% வந்து இப்போது மோடி தலைமையிலான அரசு 2.0 2023 அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி பாஸ் பண்ண பிறகு அப்போ வந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்போயே அவங்க கொண்டு வந்திருக்கலாம். இத்தனை 33% அவங்களுக்கான சீட்ஸ் இவ்வளவு, இதில் வந்து எந்தெந்த தொகுதிகள் அடையாளம் காணப்படலாம். இதை அவங்க சொல்லும்போதே மக்கள் தொகை கணக்கெடுத்த பிறகு தொகுதி மறுவரை செய்த பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போது ஒரு சிம்பிளான விஷயம், தொகுதி மறுவரை இப்போ அரசியல் சாசன பிரிவு 70 81 அதே மாதிரி 131 இதெல்லாம் சேர்ந்த விஷயங்களில் இந்த ஆண்டு செய்ய வேண்டும். அது 2 வகையாக செய்யலாம். ஒன்று வந்து இப்போ இதுக்கு முன்கூட்டியே இவங்க வந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னே அப்போது தொகுதி இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு வகையில் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 888 பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு மக்களவையை மட்டும் இப்போ புதியதாக ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து பிஜேபி அரசு செஞ்சது, காங்கிரஸ் அரசு செஞ்சது அப்படிலாம் கிடையாது. எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கான கடமை இருக்குது, இதை செஞ்சு மாற்றி அமைக்கக்கூடிய தேவை இருக்குது, அதை செஞ்சுருக்காங்க. சார், இப்போ தேர்தல் காலங்களில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக சொல்கிறது வந்து ஒரு ஜூன் மாதம் பண்ணியிருக்கலாம், மே மாதம் பண்ணலாம், அது தேர்தலாம் முடிஞ்சு பண்ணியிருக்கலாமே, இப்போ ஏன் கொண்டு வராங்க? முக்கியமாக வந்து பெண்களோட மசோதாவை சேர்த்து ஏன் கொண்டு வரணும், இதை மட்டும் தனியாக கொண்டு வரலாம்ல அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது நியாயமான கேள்வி. இப்போ எதிர்த்தரப்பில் வந்து செய்யும்போது நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறோம். எங்களை வந்து நீங்கள் அதுதான் திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 144 மெம்பர்ஸ் வந்து ஒரு கலர் குண்டு வீசினாங்க அவையில். அப்போ ஒரு பெரிய பரபரப்பாச்சு. அப்போ அந்த இடத்துல அவங்கள வெளியே வரும்போது நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சிஏ சட்டங்கள் இது மாதிரிலாம் வந்து பாஸ் பண்ணாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பிரச்சாரத்தில் இப்போ வரமாட்டோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டிங்களா அப்படின்னு முதல்வர் கேட்குறாரு. ஆனால் பிஜேபி தரப்பில் இருக்கக்கூடிய மந்திரிகள் இன்றைக்கு இருக்கிறவங்களா அப்படி இல்லை, நாங்கள் எல்லாருமே பாராளுமன்றம் எல்லா எம்பிக்களுக்கும் அனுப்பணும், அவங்களெல்லாம் வர வச்சு தான் நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாலே அனுப்பிட்டாங்க. அது ஓரிரு நாட்கள் முன்னால். இது வந்து பிஜேபி வந்து செய்தது தவறு தான். எப்படின்னா இது வந்து அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி அவையில் பில்லெல்லாம் வச்சு விவாதத்தை ஏற்படுத்தி அப்புறம் தான் கொண்டு வரணும். இதில் வந்து பிஜேபியும் அரசியல் செய்திருக்கிறது. அது எப்படின்னா என்ன மாதிரியான அரசியல்னால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு திமுக ஒன்று ஆட்சி அமைக்கலாம் அல்லது அதிமுக ஆட்சி அமைக்கலாம், பிஜேபிக்கு இங்கே ஒரு பெரிய கெயின் இல்லை. ஏன்னா அவங்க வந்து மந்திரி சபையில் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்றது அவங்க தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அதிமுக ஆட்சி அமைச்சாங்க. அதே போல் வந்து கேரளாவில் அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதிகள் கிடைக்கலாம், அஸ்ஸாமில் அவங்களுக்கான ரீட்டைன் ஆகலாம். ஆனால் அது வந்து அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை. மேற்கு வங்கத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா நம்புகிறாங்க. இப்போ கடந்த முறை 77 சீட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒருமித்த குரலில் ஒரு ஆட்சிக்கு எதிராக பேசுகிறதுக்கு, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண் முதல்வர் பெண்களுக்கு வந்து வருவதை தடுத்துட்டாங்க. ஏன்னா 66 சீட்டு தான். அதாவது கான்ஸ்டியூஷனில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா 2/3 3 2 பங்கு ஆதரவு தேவை. அதில் வந்து இப்போ திமுகவையும் அதுக்கான எதிரான பிரச்சாரத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க, இவங்க தடுத்துட்டாங்க. அதே மாதிரி அங்கே வந்து அவங்க பிரச்சாரங்கள் வந்து மேற்கொள்கிறாங்க. அது எடுபடுவதாக நான் பத்திரிகைகளில் பார்க்குறேன். இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து காங்கிரஸ் திமுக தான் வந்து இதை பண்ணிட்டாங்க. அமித்ஷா கூட இங்கே வரும்போது சொல்கிறாரு வந்து பெண்களுக்கு எதிராக டிஎம்கே வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. மோடி அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து
இது வந்து ஒரு பேக் ஃபயர் அமைன்னு நினைக்கிறீங்களா அந்த சட்டம் கொண்டு இல்லை, இந்த தேர்தலில் அவர் ஒரு ட்ராக் ரெக்கார்டு தனி. இதை நாளைக்கு நம்ம வந்து நாடு முழுவதும் நாம் சுற்றி திரிந்து தமிழ்நாடு முழுவதும் நாம் ஒரு மக்கள் ஒரு ஒப்பீனியன் எடுத்து நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம அவருடைய இது நிலைப்பாட்டை நம்ம பேசலாம். இப்போது இங்கே வந்து நீங்கள் முதல்ல கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, வட இந்தியாவுக்கு அதிக ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஒன்று அங்கே உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்குது, பீகாரில் 40 சீட் இருக்குது. இப்போ இந்த வகையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அளவில் பர்சன்டேஜ் இருக்குது. இப்போது வந்து ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கிற தொகுதி மறுவரை வந்து திமுக பேசக்கூடிய அளவுக்கு தென்னிந்தியாவினுடைய வலிமை இழந்துரும் அப்படின்னு அவங்க அந்த அளவுக்கு இல்லை. எப்படின்னா அவங்க இந்த பர்சன்டேஜ் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் உறுதிமொழிகள் எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. 7.18% உங்களுக்கு ரெப்ரசன்ஸ், உங்களுடைய எம்பிக்களினுடைய பங்களிப்பு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. இந்த புதிய மறுவரையினால் ஒரு 20 பேர் சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 7.23 அளவிற்குள்ள உங்களுக்கு அதே ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ரீட்டைன் ஆகுது. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 128 எம்பிக்கள் 195 எம்பிக்களாக மாறுவாங்க. அது 23% அந்த பங்களிப்பு. அந்த தென்னிந்தியாவில் 5 மாநிலங்களுக்கான அத்தனை பங்களிப்பும் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இதில் உள்ளே வந்து ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி வந்து நாளைக்கு ரிவைஸ் பண்ணிடுவோம், மாற்றிடணும். எடப்பாடி அவர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அவர் ஒன்று சொல்கிறார். அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் கூட சொல்லியிருக்காரு. அவர் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கல. 2011 மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் நமக்கு 9 தொகுதி குறைஞ்சி தான் போகும். ஆனால் இவங்க வந்து நமக்கு தொகுதிகள் அதிகமாக்கி தந்துறாங்க. அது சேர்ந்த அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் இருக்க போகுது. இப்போ தொகுதி மறுவரையில் இருக்க இந்த பிரச்சனை, உமன்ஸ் பில், இது ரெண்டையும் அவங்க ஏன் மிக்ஸ் பண்ணி கொண்டு வராங்க? இப்போ அடுத்து 2029 தான் தேர்தல். அப்போ 2029 தேர்தலில் இவங்க வந்து முதல்ல வந்து கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க போகிறாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் கூட தெளிவாக தொகுதிகள் எல்லாம் வரையறுக்கலாம். அந்த தேர்தலில் இந்த தொகுதி மறுவரையில் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 59 எம்பி கான்ஸ்டியூன்சி கூட ஏற்படுத்தலாம். அதில் பெண்கள் தொகுதி எவ்வளவு அப்படின்னு ஏற்படுத்தலாம். முதல்ல அவங்க செய்ய வேண்டியது வந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய வேண்டியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்நாடு பல கட்சிகள் செய்து இதில் அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கு அதை செஞ்சு அதுக்கு அவருக்கு சட்ட சிக்கல்களாக இருக்குது. எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட கேட்குறாங்க சென்ட்ரல். அப்போ அதை ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துருக்கணும். எடுத்துட்டு அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் சொல்லி இப்படி இருக்குது, நாம் தொகுதிகளை மாற்றணும். உங்களுடைய பலம், அதாவது தமிழ்நாட்டிற்கான ஒரு பிரதிநிதித்துவம், அவங்களுடைய ஓட்டிங் பவர் அது வந்து குறைஞ்சிடக்கூடாது. அப்போ நாங்கள் அதே பர்சன்டேஜ் தரோம். இப்போ வந்து இந்த மாதிரி பெண்கள் இங்கெங்கே இருக்கிறாங்க, இந்த தொகுதி வந்து பெண்களுக்கான தொகுதி, இந்த தொகுதி ரிசர்வ் தொகுதி, இந்த தொகுதி பெண்களுக்கான ரிசர்வ் தொகுதி, இதை சொல்லியிருந்தா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 360 சீட்டெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அரசியல் தான். அது தோல்வி அடைகின்றது அவங்களுக்கும் தெரியும். இவங்களும் தோற்கடிக்க அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இது தோற்கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கூட்டணி தான். இப்போ வந்து சமூக நீதி மண் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுனால இதையும் கொண்டு வந்து ஒரு செக் மாதிரி வைப்போம், அப்ப எதிராக பேசுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. நிச்சயமா அந்த மாதிரி தான். நீங்க பெண்களுக்கான ஒரு சமூக நீதி, சம வாய்ப்புன்னெலாம் சொல்றீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள், அதாவது பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அதை தான் பேசுகிறாங்க. இங்கே வந்து அவர்கள் சொல்கிறது வந்து அப்படி இல்லை, அவங்க பின்னால் மாற்றி சொல்லிடுவாங்க. அது திரு பிடிஆர் அவர்கள் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவங்க வந்து ஒரு ஆணையம் வச்சுருக்கிறாங்க, ப. சிதம்பரம் அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள். அப்போது அங்கே வந்து நாளைக்கு சட்டமாக்கிட்டு பின்னால் அவர்கள் செய்யக்கூடிய மாற்று ஏற்பாடுகள் தொகுதி மறுவரைகளில் அதை வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாதுன்றாங்க. ஆனால் அதில் படித்து பார்த்தோம்னா அந்த ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய யார், எந்த தொகுதி பெண்களுக்கு, எது வந்து அது ரிசர்வு, இது மாதிரியான விஷயங்களை அவங்க பாராளுமன்றத்தினுடைய குழு முடிவு பண்ணும் அப்படின்னு இருக்குது. கான்ஸ்டியூஷன் பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவைஸ் பண்ண முடியுமா தெரியல. அந்த அளவுக்கு பண்ணால் மறுபடியும் ஒரு 2/3 வந்து தேவை மறுபடியும் அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இவங்க வந்து பிஜேபி தரப்புலையும் அவர்கள் குழப்பியிருக்காங்க. அதாவது இந்த நேரத்தில் வந்து ஒரு அரசியல் செய்வதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது திமுக தரப்பு அப்புறம் அவங்களும் அப்படி தானே இருப்பாங்க. இந்த தேர்தலில் வரும்பொழுது இயல்பாக அவங்க செஞ்சால் அவங்க எதிர்க்கணும். அது எந்தெந்த வகையில் அவங்க வந்து செய்ய முடியுமோ செஞ்சு
ரெண்டு பேரும். ஆனால் எந்த கட்சிக்கும் பொதுப்படையாக பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லைன்னு தான் நமக்கு தோணுது. அது பிஜேபிக்குமே அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்துருந்துச்சுன்னா அவங்க பின்னால் முன்னாலே செஞ்சுருக்கணும். அதாவது 2024 தேர்தலுக்கு முன்னால் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா இது எல்லாம் தொகுதி மறுவரையெல்லாம் செஞ்சுட்டு பின்னால் செஞ்சுருக்கணும். இது முதல்ல வந்து 850 தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டு அப்புறம் அதில் பெண்களுக்கான 33% நீண்ட நாள் அந்த சதவீதம் என்றைக்குமே 33 ரொம்ப நாள் பேசுறது. அப்போ கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஒரு 270, அது 50%. 543ல் 273 ப்ளஸ் பண்ணால் 816. அந்த 273 ப்ளஸ் அதுக்கு பர்சன்டேஜ் 850 ஆகும் பொழுது 283 தொகுதி நாங்கள் இப்போ ஒசத்திரம் பார்த்தீங்களா, அதை அப்படியே பெண்களுக்கு கொடுக்குறோம். அப்போ ஆண்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது அப்படியே இருக்கும். நீங்கள் ஒன்றும் உங்கள் தொகுதியிலேருந்து எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை, புதுசாக வரதில் கொடுக்கலாம். அப்புறம் அப்படி தான் 20 தொகுதி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுற 39 to 50, அந்த 50 பெண்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு எதுவும் வலிக்காது. இது மாதிரி தான் பிரச்சாரம் அவங்களும் மேற்கொள்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குமே மனசு இல்லை, இருக்கிற தொகுதியில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல மனசு இல்லை. நடந்து முடிந்த தேர்தலில் செஞ்சுருக்கணும். அதில் 2029னா முன்னிருந்தே எல்லாமே தெளிவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, பிறகு தொகுதி மறுவரை, பிறகு பெண்களுக்கான மகளிருக்கான இடஒதுக்கீடு செஞ்சுருக்கணும். அப்போ பிஜேபி இதில் அரசியல் பண்ணுது, காங்கிரஸும் அரசியல் பண்ணுது. ஒரு நாடாளுமன்றத்தில் பல வருடங்களாக வந்து பிஜேபி வந்து பல சட்ட மசோதாக்களை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 12 வருடங்களுக்கு பிறகு இது வந்து ஒரு மிகப்பெரிய அடின்னு கூட சொல்லலாம். ஸ்டாலின் கருணையற்றவர்னு மோடி சொல்றாரு. நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் அது அரசியலுக்கான பேச்சு தான். இப்போ எப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கூட இதை 2 முறை கொண்டு வந்தாங்க. தேவகவுடா ஒரு முறை கொண்டு வந்தார். அதாவது இதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வந்து பத்தாது. கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி சில பில்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 2/3 வேணும். அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியே ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்தணும். அந்த முயற்சியை வந்து பிஜேபி செய்யலை. அவங்க பியூர் பாலிடிக்ஸ் செய்கிறாங்க. அப்போ இவங்களும் அப்படி தான், நீங்கள் ஏதாவது ஹிடன் அஜெண்டா வச்சுருப்பீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ தேர்தல் காலத்தில் நீங்கள் கொண்டு வந்து அரசியல் பேசுவதற்கு பயன்படுத்தினா இப்போ இவங்களும் தேர்தல் காலத்தில் அரசியல், அதாவது எதிர்கட்சிகளும் அப்படி தான் இருப்பாங்க. இதில் யார் கருணையுடையவர் யார் கருணையற்றவன்றது இதில் யார் இல்லை, எல்லாமே ஒரு திட்டமிடலாத ஒரு அரசியலாக தான் நாம் பார்க்கணும். சார், நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை, மகளிருக்கான இடஒதுக்கீடை பற்றி பல்வேறு கருத்துக்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.